ஹலோ குட்டி ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி கதை கேட்கலாமா? செம்ம ஃபனியாக இருக்கும். கடைசியில் ஒரு நல்ல நீதியும் கிடைக்கும். ரெடியா இருக்கீங்களா? லெட்ஸ் ஸ்டார்ட். ஒரு ஊர்ல எல்லாரும் விநாயகர் சதுர்த்திக்காக பெரிய பெரிய சிலை வாங்கி அழகா டெக்கரேஷன் பண்றாங்க. ஆனா கார்த்திக் கிட்ட சிலை வாங்குற அளவுக்கு பணம் இல்ல. அவன் ரொம்ப சேடா இருக்கான். ஐயோ, எனக்கு ஏன் சிலை இல்ல? அப்போ கார்த்திக் அம்மா சொல்லுவாங்க, கண்ணா, நீ களிமண்ல குட்டி சிலை பண்ணு. அன்புல பண்ணினா போதும். கார்த்திக் ட்ரை பண்ண ஆரம்பிச்சான். ஆனா ஃபனியா போச்சு. முகம் ரவுண்டா வராம ஓவலா போச்சு. தும்பிக்கை வாழைப்பழம் மாதிரி போச்சு. ஒரு காது பெரியது, இன்னொரு காது குட்டி. கார்த்திக் சிரிச்சு சிரிச்சு சொல்லுவான், ஐயோ, இந்த பிள்ளையார் பாத்தியா, கார்ட்டூன் மாதிரி இருக்காரு. அம்மா சிரிச்சிட்டு சொல்லுவாங்க, பரவாயில்ல கண்ணா, உனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணு. சின்செரிட்டி தென் முக்கியம். ராத்திரி கார்த்திக் தூங்க போக கனவல் பிள்ளையார் வருவாங்க. கார்த்திக், நீ பண்ண சிலை செம்ம கியூட்டா இருக்கு. நானும் சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா இருந்தேன். சைஸ், ஷேப் முக்கியம் இல்ல கண்ணா, அன்புல பண்ணுனது தான் முக்கியம். அடுத்த நாள் கார்த்திக் சந்தோஷமா சிலைக்கு பூஜை பண்ணுவான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சிரிச்சு சிரிச்சு சொல்லுவாங்க, வாவ், கார்ட்டூன் பிள்ளையார் சூப்பர்டா. அப்படின்னா குட்டி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? விநாயகர் சதுர்த்தியில பெரிய சிலை, காஸ்ட்லி டெக்கரேஷன் முக்கியம் இல்ல. நம்ம சின்சியாரிட்டி, அன்பு, எஃபர்ட் தானே பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிக்கும். மிஸ்டேக் பண்ணினாலும் பரவாயில்ல, மனசார பண்ணினா பிள்ளையார் சந்தோஷமா இருப்பாரு. கதை பிடிச்சதா ஃப்ரெண்ட்ஸ்? பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில மீட் பண்றோம். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.